அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ என்னன்னு சொன்னால், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க கீழக்கரைங்கிற ஊரில் வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. இதில் எது எடுத்தாலும் 20 ரூபான்னு பிளாஸ்டிக் திங்ஸு, அப்புறம் வீட்டு பொருட்களும், அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. எங்கள் பாப்பா ஒரு வாரமாக நச்சரிச்சிக்கிட்டே இருந்தா. ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி போயிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் அவள் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கே ஆட்டோவில் போய் அந்த இடத்துல போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். கையில் கிடச்சதெல்லாம் அள்ளி போட்டா என் மக. வீட்டில் வந்து தாங்க இதெல்லாம் நம்ம தான் வாங்கினோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே வாங்கினா சில ப்ராடக்ட் எதுக்கு வாங்கினோம்னே அவளுக்கும் தெரில, எனக்கும் தெரில. சும்மா வாங்கியிருக்கா. அதெல்லாம் ஸ்டேஷ்னரி, இது ஹேர் பேண்ட்லாம் எக்ஸ்ட்ரா இப்போ தான் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சதுக்கு ஏகப்பட்ட அதாவது ஹேர் பேண்ட்ஸு, வளையல் எதுவுமே எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லோரும். இதை விட்டுட்டு மறுபடியும் எல்லாமே வாங்கினா. நான் அந்த ஃபோட்டோ 2 நான் தாங்க வாங்கினேன். சில பேர் வீட்டில் பாலகணேஷ், அதாவது திருஷ்டி கணபதின்னு ஒட்டி வெளியில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கேன். அதுக்காக நான் அதை வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த பாசி பயிர் மாவெல்லாம் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு இவளுக்கு தெரியலை. அதை விட ஹைலைட் என்னென்னா ஃபவுண்டேஷனே 20 ரூபாய்க்கு கிடச்சிச்சுங்க. அப்புறம் ஃபேஸை டேமேஜ் பண்ண போகுதுன்னு தெரியல. அப்புறம் வாங்கினது எதுவுமே இங்கே வந்து எதுக்குமா அதெல்லாம் வாங்கினேன்னு கேட்டால் தெரிலம்மா, அழகாக இருந்துச்சு வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால். இதில் வந்து ஹைலைட் என்னன்னு சொன்னால், 33 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் 660 ரூபாய்க்கு. அதுக்கு ஆட்டோ சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? 400 ரூபாய்க்கு. அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, மந்த புத்தி தாங்க. யாராவது 400 ரூபாய்க்கு ஆட்டோ பிடிச்சி போய் இந்த ப்ராடக்ட் இதில் என்ன லாபம் இருக்குது, என்னமோ ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப பகுமானமாக பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் நானும் தான் வாங்கினேன். 20 ரூபாய்க்கு ஒர்த்தாகவும் சில இது இருந்துச்சு. அதை விட எக்ஸ்ட்ரா நல்ல குவாலிட்டியாகவும் சில ப்ராடக்ட் இருந்துச்சுங்க.